தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு பயிற்சி பலன் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்ட்ரு பகுதியில் 5 வருடம் எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு 9 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 1 வருடம் கூட இருக்கலாம். என்னோட தசாபுத்தி பலன்கள் எப்படி வரும் அப்படின்னாக்கா, ஒரு சில பேருக்கு 3 வருடம் 4 வருடம் கூட இடைவெளி இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில பேருக்கு தசாபுத்தி ரீதியாக ஒரு 3 வருடம் 4 வருடம் கூட டிஃப்ரெண்ட் இருக்கலாம். அதை பார்த்துங்க நீங்கள். இப்போ இந்த குரு பயிற்சி ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கன்னி ராசிக்கு குரு உச்ச வீட்டுக்கு வரார். அந்த வீட்டில் 3 நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம். ஆயில நட்சத்திரத்தில் வரும்போது கேதுவோட இணைவார். ஏன்னா ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இந்த கேது பகவான் ஆயில நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு போன பிறகு அவர் அதே ஆயில நட்சத்திரம் 1, 2 பாதத்தை, அதாவது இவர் கேதுவை நோக்கி வருவார். அப்போது இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடிய குரு பகவான் கேதுவோடு சேரும்போது வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களே கொடுக்கலாம். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா மாறும். தசாபுத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் நெருக்கடியும் கொடுக்கும். எதுவுமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன். என்னதான் இருந்தாலும் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அருமையான இடம், உச்ச வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடம் கடகராசி. அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 வந்துச்சுன்னா சிறப்பு. அவயோக கிரகம் தான் இந்த குரு பகவான். அப்போது 11ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது தானே. அதை விட நல்லது என்னன்னாக்கா பார்வை பலன். 3ஆம் வீட்டை, 5ஆம் வீட்டை, 7ஆம் வீட்டை பார்க்குறார். என்னதான் இருந்தாலும் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம், அதாவது பெரிய கெடுபலன்கள் கிடையாது. குரு கோச்சார ரீதியாக வரும்போது, கோச்சார ரீதியாக பார்க்கும்போது சுப கிரகம், அவ்வளோதான். நவகிரகங்களில் சுப கிரகம். அவருக்கு உண்டான ஒரு சுபத்தை அவர் கொடுக்கணும், நல்லதை கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுப்பாரு? ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உச்ச வீட்டுக்கு போகும்போது வேலை ரீதியாக நிறைய மாற்றங்களை கொடுப்பார் இந்த ஆண்டில், அதாவது இந்த குரு பயிற்சிக்கு. இன்னொன்று திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். நட்பு வட்டாரத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லை, இப்போல்லாம் சரியாயிடும் எல்லாமே. பார்ட்னர்ஷிப்பு இருக்குது இல்லையா, தொழில் பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் இப்போ நல்லா இருக்கும். ஆனால் தசை கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். இது ஒவ்வொரு தசைக்கு பார்ப்போம். கன்னிராசி இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நான் 10 வருடத்தில் 5 வருடம் நான் தசாபுத்தி பலன்களாக எடுத்திருக்கிறேன். என்னோட கணக்குப்படி 5 வயசு வரைக்கும் சந்திர தசை வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. இந்த ராகு தசை அப்படிங்கிறது 34 வயசு வரைக்கும் கூட வரலாம். ஒரு சில பேருக்கு 26, 27 வயசோடு கூட முடியலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. எனக்கும் உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன இருக்குன்னாக்கா 4 வருஷம் கூட இருக்கலாம், இல்லை சரியாகவும் இருக்கலாம். எது எப்படியோ இந்த ராகு தசையில் உங்களுக்கு எந்த வயதில் இருந்தாலும் சரி, ராகு தசை என்ன பண்ணும்? படிக்கிற காலகட்டத்தில் நான் 20 வயசுக்குள்ளே 22 வயசுக்குள்ளே இப்போ ராகு தசை வருது. ராகு தசைங்கிறது 22 வயசுக்குள்ளே. இப்போ குருடைய பயிற்சி எப்படி இருக்கும்? படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஒரு சில பேருக்கு இந்த ராகு தசை மறைமுகத்தில் இருந்து தசை பண்ணால், அதாவது அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால், செவ்வாயோட வீடு இல்லைனா சூரியன் சந்திரன் வீடு உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த இடத்துலேருந்து தசை பண்ணியிருந்தால் 2023 படிப்பில் கொஞ்சம் டல்லாக இருக்கலாம். இல்லை சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட 2023 கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். மற்றபடி அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம எல்லாத்துக்குமே கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல கூட வீடு கொடுத்த கிரகம் சுப கிரக தொடர்பு, சுபகிரக சேர்க்கை அப்படி இருந்துச்சுன்னா, அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்ல இடத்துல இருந்தால், நல்ல கிரக சேர்க்கையில் இருந்தால் ஓகே, சிறப்பு தான். படிப்பில் அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்காது, நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா டல்லாக இருக்கலாம், பெருசாக கஷ்டத்தை கொடுத்துருக்காது. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த படிக்கிற காலகட்டத்தில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பில் மட்டும் கவனத்தை வச்சு படிச்சிருங்க. இந்த காலத்தில் பின்னாடி வரக்கூடிய தசைகள் எல்லாமே ராஜகிரக தசைகள். இப்போ ராகு தசை போயிட்டுருக்குன்னா பின்னாடி குரு தசை வரும், அதன் பிறகு சனி தசை வரும், புதன் தசை வரும். எல்லாமே 16, இந்த ராகு தசைக்கு அப்புறம் 16 வருடம் குரு தசை, அதன் பிறகு சனி தசை 19, புதன் தசை 17, வயசாயிடும். அப்போது 3 தசைகளை தான் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. 4ஆவது தசைக்கு ரொம்ப வயசாயிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, படிக்கிறது நல்லது,
அவயோக தசைகள் இருக்கட்டும். இதில் வந்து ராசி பலனோ இல்லை ஜாதகமோ பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன படிப்பு பிடிக்குமோ எதிர்காலத்துக்கு அதாவது வரக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சி இருக்கு இல்லையா, விஞ்ஞான வளர்ச்சி நிறைய போயிட்டுருக்கு. வேறு அதாவது நிறைய தொழில் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, உருவாகிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அது வந்து தேவைக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடித்த படிப்பாக எடுத்து படிச்சிருங்க. குரு பயிற்சி நல்லது தான் பண்ணும், இல்லைன்னு சொல்ல. உங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் குரு பயிற்சி நல்லா இருக்கணும், சனி பயிற்சி நல்லா இருக்கணும், எந்த பயிற்சி வந்தாலும் பயப்படாமல் இருக்கணும். பயப்படாமனாக்கா அதுக்கு உண்டான கஷ்டத்தையும் அது கொடுக்கும், கம்மியாக கொடுக்கும். அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஸ்டெப் நல்லா ஒரு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இந்த வயசில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுக்கலாம். 22 வயசுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கார் கடவுள். அப்போ படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது படிச்சிட்டிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய கஷ்டப்படக்கூடிய தசைகளாக இருந்தாலும் அங்கே வந்து அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காது. அந்த அளவுக்கு வந்து மூட நம்பிக்கைக்குள்ளே போக வைக்காது. மற்றவங்களை நம்பி ஏமாறுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது. எல்லாத்துக்குமே நம்ம வந்து யோசிக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும், அது அனுபவத்தை கொடுத்துரும், நிறைய உலகியல் அனுபவத்தை நிறைய கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக படிச்சுறது நல்லது. 22 வயசுக்குள்ளே, அதாவது ஒரு சில பேருக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கலாம், தவறான வழிகளில் போயிட்டுருக்கலாம், தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். இது எல்லாமே நல்லதில்லை. அது வந்து நீங்கள் உங்களோட வாரிசுகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். இருக்கிறது அந்த வயசில் இருக்கிறது தவறு இல்லை. அதாவது தவறுனாக்கா அது வந்து நம்ம தவறு தான். இது வந்து பெருசாக வழி நடத்திடலாம், அவங்கள வந்து திருந்த வச்சிடலாம். அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இதை பற்றி பேசினா நிறைய போர் அடிக்க உங்களுக்கு. இருந்தாலும் என்னோட கடமை சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். மற்றபடி உங்களோட விருப்பம். 22 வயசுக்கு மேலே, இப்போ நான் 30 வயசு வரைக்கும் எடுத்துருக்கிற, ஒரு சில பேருக்கு வந்து 34 வயசு வரைக்கும் கூட இந்த ராகுதசை வரலாம். இப்போ ராகுதசையில் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி தான் உச்சமாகிறார் உங்களுக்கு. அந்த வீட்டை பார்க்கல, ஆனால் உச்ச வீட்டுக்கு வரார். இது வந்து உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். புதுசாக வேலை தரவங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை ஏற்கனவே வேலையில் இருக்கேன், வேலை சரியில்லை, இப்போ வேலை சரியாக அமையும். மேலதிகாரிகளோட தொந்தரவு அதெல்லாம் வந்து இப்போ கிளியர் ஆகும். டோட்டலாக என்னென்னலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ வேலை ரீதியாக சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதாவது திருமணம் ஆனவங்களுக்கு. இப்போ திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா இப்போ திருமணம் ஆகும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து நிறைய உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே வரார். திருமண ரீதியாக முன்னேற்றங்களை கொடுக்காம நிறைய வரன்கள் வருது, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அதை வந்து நிறைய தடை பண்ணுது இல்லையா. இப்போ வந்து அந்த தடை பண்ணக்கூடிய சனியே வந்து 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். இது சிறப்பு. இப்போ திருமண தடைகள் இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்தோட குரு சம்மந்தப்படலை. இப்போ திருமண தடையை யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து தடை பண்ணுறார். அந்த தடை வராமல் பார்த்துக்கிறார். இப்போ திருமணம் ஆகிப்போச்சு, கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அது மாறும். ஒரு சில பேர் வந்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிருப்பாங்க, அவங்கெல்லாம் மனம் திருந்தி வந்து வாழ்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரிவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ லவ் எல்லாம் கூட ஒரு சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க, அது சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த வயதுக்கு மேலே பரவாயில்ல, ஒரு 25 வயசுக்கு மேலே ஒரு 30-32 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய லவ்ங்கிறது அனுபவ ரீதியாக லவ். இதெல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த டைமில் லவ் அப்படிங்கிறது அவங்களே முடிவு எடுத்துப்பாங்க. இவங்க தேவையா நம்ம லைஃபுக்கு, இவங்க தேவையில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணிப்பாங்க. இதில் வரக்கூடிய லவ்ங்கிறது ஓரளவுக்கு நம்ம 50% தான். அது கூட அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தொடர்பு தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு இருந்தால், சனி பகவானே பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த லவ்வும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இருந்தாலும் அது பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும். 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. இது அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் 34லேருந்து 50 வரைக்கும் வரும். என்னோட கணக்குப்படி 30 to 46. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 26லேருந்து 42 வயசு வரைக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது வரும். குரு தசை ராசிக்கு 4 7ஆம் அதிபதி. அவர் வந்து 4ஆம் அதிபதி உச்ச வீட்டுக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. சூப்பராக இருக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாங்க. இது வரைக்கும் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை தான் சனி பார்த்து வேலை ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுத்துருந்தார். இப்போ அந்த பிரச்சனைகள் இருக்காது. குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு இல்லைன்னா கூட உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய, கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது தசை சரியில்லைன்னா உங்களுக்கு சனியும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதாவது ஒரு சில குழப்பங்களை கொடுக்கும். அந்த குழப்பத்தை கொடுக்கக்கூடிய, அந்த தடையை கொடுக்கக்கூடிய சனி பகவானையே இந்த குரு பார்க்குறார். இது சிறப்பு தான். ஏன்னா தசை நடத்தக்கூடிய கிரகமும் குரு தான். இந்த ராசிக்கு நன்மை செய்யாத குரு பகவான். வேலை ரீதியாக நான் எப்பவுமே 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுவேன். அது பிரச்சனை இல்லை. 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வேலை நல்லாயிருக்கும், வேலையில் பிரச்சனை வராது. ஆனால் வேறு வழியில் ஏதோ ஒரு 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டு, இல்லை சுக்கிரன் ராகு, இல்லைனா கேதுவோட சேர்றது சுக்கிரன், இல்லைனா செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு,
இது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கும்போது. அதே மாதிரி குருவும் கேதுவோடவோ அப்படி இல்லைனாக்கா ராகுவோட சேர்ந்துருக்கும்போது இப்போ திருமண ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும். வேலை ரீதியாக நல்லபடியாக கொடுத்துட்டு திருமண ரீதியாக பிரச்சனைகள் கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த நெருக்கடிகள் இப்போ மாறக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்குது, இப்போ வேலையில் தான் எனக்கு பிரச்சனை, வேலை நல்லாயிருக்கும். இப்போ வேலை நல்லா இருக்குது, குடும்ப வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை அப்படின்னா அந்த பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். இன்னொன்று எல்லாமே கொடுத்துரும், ஆனால் ஒரு இடம் வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இப்போ 2023 இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. தொழில் பண்ணுறவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. இந்த கன்னிராசிக்கு முதல் 10 வருஷம் எப்படி பார்த்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா எப்படி பார்த்தாலும் முதல் 10 வருஷத்தில் இந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல அவயோக கிரகங்கள் மாட்டாது. அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மாட்டினா கூட மொத்தமே யோகம் செய்யக்கூடிய கிரகமாக மாட்டியிருக்கும். எப்படியும் அப்படி தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு நல்லது பண்ணிடும். பின்னாடி 6 வருஷம் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு தசையில் பின்னாடி 6 வருஷம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். கவனமாக இருக்குங்க. முதல் 10 வருஷத்தில் நல்லா இருக்கிறீங்க, பரவாயில்ல தொழில் அப்படின்னா, பின்னாடி 6 வருஷம் கவனமாக இருங்க. இப்போ முன்னாடி 10 வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னாக்கா அந்த குரு தசை முடியணும். பின்னாடி 6 வருஷம் லக்ன வேறு மாறுதல் இருந்துச்சுனாக்கா அந்த பின்னாடி 6 வருஷம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு நல்லது பண்ணும். ஓரளவுக்கு தான் நல்லது பண்ணும். இல்லைனா குரு தசையில் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தொழிலுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டேன். பார்த்து பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதுக்காக வந்து வேலைக்கு போக முடியாது. அப்போ பார்த்து பண்ணுங்கள். தொழிலுங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ குரு பயிற்சி ஆகுது, சனி பயிற்சி ஆகுது, அதை கொடுக்கும் இதை கொடுக்கும், ராகுகேது பயிற்சி அதை கொடுக்கும், எல்லாமே ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த தசைங்கிறது சப்போர்ட் பண்ணணும். அந்த தசை குரு தசை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் தான், அதாவது அவர் வந்து தொழிலுக்கோ நல்ல ஒரு வருமானத்துக்கு கொடுத்து மொத்தமாக இது பண்ணுவாப்புல. எப்போ எப்படி நடக்கணும்னு சொல்ல முடியாது. குரு தசையில் மட்டும் தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா உங்களோட ஃபேமிலிக்கு என்னென்ன பண்ணணுமோ, அதாவது சேமிப்பு, வீடு வாங்குறது, ஏதோ ஒன்று 10 ரூபா வந்தாலும் சரி, 10 கோடி வந்தாலும் சரி, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை ஃபேமிலிக்கு செஞ்சுங்க. மற்றவங்களுக்கு செய்கிறதோ இல்லை தொழில் விருத்தி பண்ணுறேன் அப்படின்ட்டு திரும்ப முதலீடு பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிறைய. சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப் வந்து நல்லாவே இருக்கும். இதில் பார்ட்னர்ஷிப் வழியாக பஞ்சாயத்து இருந்ததுனால கிளியர் ஆகும். 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை பார்த்தீங்கன்னாக்கா 42 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும் வருது. 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு 42 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ சனி தசை என்ன பண்ணும்? இந்த சனி தசை ராசிக்கு 5 குடையவர் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்போ வந்து குரு பார்வை சனி பகவானுக்கு படுது. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி தசையில் கடன் பிரச்சனையில் கன்ஃபார்மாக இருப்பாங்க. ஏன்னா 6 குடையவன் இல்லையா? ஒன்று கடனை கொடுக்கணும், நோய் கொடுக்கணும், இல்லைனா வழக்கு கொடுக்கணும். உஷாராக இருந்தால் எதையும் கொடுக்காமல் பார்த்துக்கலாம். அப்போ தொழில் பண்ணக்கூடாது. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கும். எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு இந்த சுப கடன்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. இந்த வீடு, இது வண்டி வாகனம், எதுக்கும் ஒன்று கடன் வாங்கி போட்டிருப்பாங்க. அதாவது உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருந்துச்சுன்னா சுப கடன், சனி சரியில்லைனாக்கா ரொம்ப மோசமான கடன், கடனை கொடுத்துட்டு தான் போவார். அப்போ தசா புத்தி நல்லாயிருக்கும். அப்போ சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுனாக்கா தசா புத்தி நல்லாயிருக்கும். தேவையில்லாத கடனை வாங்கி ஏதோ வீடு ப்ராப்பர்ட்டி அது இது வாங்கி போட்டுருங்க, அதுக்கு உண்டானது பரவாயில்ல, அதெல்லாம் சுப கடன். ஒரு தொழில் பண்ணி கடன் ஆகிறது, ஒரு மணி லாக் ஆகிறது, இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டில் போய் மணி லாக் ஆகிறது, பணம் போட்டுச்சுன்னா போனதா, அது மாதிரிலாம் போகுது இல்லையா? அதெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லைன்னு அர்த்தம். அது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். சனி தசைக்கு நிறைய பேசலாம். முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். 2 வார்த்தையில் சொல்லிடுறேன். முதல் 10 வருஷத்தில் நல்லா போயிட்டுருக்கு, பின்னாடி 9 வருஷத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தியெல்லாம் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. தொழில் நல்லா போச்சுன்னா பரவாயில்ல, நல்லபடியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி போகிறவங்களுக்கு கூட இப்போ குரு பார்வை சனி தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு இருக்குது, சனி பகவானுக்கு இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, பணம் வரும். இப்போ மணி லாக் ஆனது கொஞ்சம் திரும்பி வரும். அதாவது எங்கேயாவது கொடுத்து வச்சிங்கன்னா வரும். இப்போ தொழில் ரன் ஆகும். அது மாதிரி வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படி எடுத்துக்கலாம். முதல் 10 வருஷத்துலேயே நான் கஷ்டப்பட்டு வரேன், இப்போ பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் குரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். சனி தசையால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இப்போ நிவர்த்தி பண்ணும். முயற்சி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இன்னொன்று, எல்லாத்தை விட உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அப்படி தான் சொல்லும். உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்து வந்தால் கூட நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கே பசங்களுக்கு வந்து நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று படிப்பு நல்லாயிருக்கும், இல்லை திருமணம் கூடி வரும். அது மாதிரி திருமணம் கூட ஒரு சில பேருக்கு கூடி வரலாம், சுப விசேஷம்லாம் கூடி வரலாம். அவங்களுக்கு நல்லா இருக்குமே தவிர உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். இப்போ சுப விசேஷம்லாம் கூடி வரும். இந்த டைமில் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுய ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லை, இப்போ சுப விசேஷம் கூடி வரலன்னா இப்போ கூடி வரும். இது மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பஞ்சாயத்து இருக்குன்னா இது கிளியர் ஆகும்.
அதோட பார்ட்னர்ஷிப் வழியில் பஞ்சாயத்து இருக்குனாக்கா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும், நல்லாவே இருக்கும். ஆனால் பார்த்துக்கணும், சனி தசை தான் மெயினாக நம்ம பார்க்குறது. 20% தானே குரு பயிற்சிங்கிறது. மீதி எல்லாம் அப்போ சனி நல்லா இருந்தால் தான் அந்த பார்ட்னர்ஷிப்போ இல்லை திருமண வாழ்க்கையோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த குருடைய பயிற்சிங்கிறது பார்வைக்கு. அடுத்து வந்து புதன் தசை. புதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 65 வயசுக்கு மேலே, என்னோட கணக்குப்படி 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் 2-3 வருஷம் முன்ன பின்ன வரலாம். ஒரு சில பேருக்கு 85 வயசு வரைக்கும் வரலாம், ஒரு சில பேருக்கு வந்து 62 வயசு வரைக்கும் கூட வரலாம். 62 வயசில் கூட ஆரம்பிக்கலாம் இந்த புதன் தசை அப்படிங்கிறது. புதன் தசை நல்லாயிருக்கும். ராசிக்கு 10ஆம் அதிபதி, கேந்திராதிபதி, 10 குடைய கிரகம். இது சிறப்பு, அருமையான டைம். ராசிக்கு வந்து புதன் தசை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். புதன் தசையால் யாரெல்லாம் பாதிச்சிருக்கீங்களோ, ஒரு சில பேருக்கு வந்து அஸ்தங்கமாக இருக்கலாம், வக்கரமாக இருக்கலாம். இது மாதிரி தசை நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். அந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது, இப்போ வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு மாற்றம், அதாவது தொழில் முன்னேற்றம், இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து வேலையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வேலையில் இருந்தீங்கன்னாக்கா வேலை மாற்றங்கள் வரும். தொழில் இருந்தீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சி கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கிறது, சுப விசேஷங்கள், சுப முன்னேற்றங்கள், அதாவது வீட்டில் வந்து வளர்ச்சிகள், உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சிகள். இந்த டைமில் வீட்டில் திருமணம் கூடி வரலன்னா கூட இப்போ திருமணம் கூடி வரும். நிறைய நல்ல ஒரு வளர்ச்சிகளை சொல்லலாம் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு. அதாவது 62 வயசுக்கு மேலே 85 வயசு வரைக்கும் புதன் தசை யாராருக்கெல்லாம் நடக்குதோ இப்போ குரு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். உடல்நல தொந்தரவு இருந்தாலும் சரி, மருத்துவ செலவுகள் இருந்தாலும் சரி, எல்லாமே குறையும். கடன் பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் வந்து தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த குருடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும். நன்றி.